யாருப்பா மனிதன் கேட்டாங்க. பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். அவருக்கு யாருக்காவது சமூக சேவை செய்யணும்னு தோணும். ரோட்ல போகக்கூடிய அந்த பாட்டிமார்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மாணவனுக்காக உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆபீஸ்க்கு தினம் லேட்டா போவாரு. அப்படி திட்டு வாங்குவாரு. சமூக சேவை செய்யறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படி திட்டுவாங்க. அன்னைக்குன்னு அவர் சீக்கிரம் கிளம்புறாரு. ஆபீஸ்க்கு சீக்கிரம் போயிடணும்னு நினைக்கிறாரு. ஒரு பையன் ரோட்ல ஆட்டோல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். மனசு கேட்கல. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாரு. ரத்தம் தேவைப்படுது. இவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறாரு. ஆபீஸ்க்கு போனா 3 மணி நேரம் லேட்டு. அப்படி திட்டுறாங்க அந்த மேனேஜர். உனக்குலாம் அறிவு இருக்கா? எத்தனை தடவை சொல்றது? லீவுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு, இன்னைக்கு நீ வரவே தேவையில்லை போன்றாரு. இவர் லீவ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம், ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பையனை பாப்போம்னு பார்க்க போறாரு. அவங்க அம்மா கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் மல்க அழுகுறாங்க. சார் நீங்க தான் சார் என் பையனை காப்பாத்தினது, இந்த அவங்க அப்பா வராரு சார்னு. அவங்க அப்பா உள்ள நுழைறாரு. பையனுடைய அப்பா உள்ள நுழைறாரு. இவர் திரும்பி இருக்காங்க. இவரை தொட்டு நன்றி சொல்றதுக்காக கைய கூப்புறாரு. பார்த்தா அது அவங்க மேனேஜர் சார். இவர் யாரு திட்டினாரோ அந்த மேனேஜர். அவர் கண்ணீர் மல்க அதிர்ச்சியோட சொல்றாரு, நீங்க தான் என் பையனை காப்பாத்தினீங்களா? உங்களால யாராவது உயிரோட இருக்க போறாங்களான்னு கேட்டேனே, என் பையன் உயிரோட இருக்காங்க. எங்க குடும்பமே இதனாலதாங்க உயிரோட இருக்கு. உங்களுடைய சமூக சேவைக்கு நான் வணங்குறேங்கன்ட்டு கண்ணீர் மல்க வணங்கினார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்காகவும் தான் நான் பிறந்திருக்கிறேன். எல்லோருக்காகவும் தான் நான் பிறந்திருக்கிறேன். எனக்காக மட்டும் நான் வாழவில்லைனார். எவன் ஒருவன் மற்றவர்களுக்காக வாழ்கிறானோ